ஒரு உள்வயமான ஒரு அகவயமான ஒரு இன்னர் தேடல், இன்னர் குவெஸ்ட் என்று அதை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லாமே வார்த்தை உபயோகப்படுத்திட்டாங்க. தமிழில் என்ன சொல்கிறீங்க? இன்னர் குவெஸ்டன்னா உள்வயமான தேடல்னு சொல்கிறேன். இப்போ உள்ளோ வெளியான்றது என்னான்னு கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போது நான் இங்கே உட்காந்துருக்குறேன். எங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் காட்டுடுங்க கையில். அப்படி இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் யோகியா இருந்து மறந்துட்டேங்க நீங்கள். இந்த வெளிச்சம் என் மேலே விழுகுது, பிரதிபலித்து உங்கள் கண்ணுக்குள்ளே போகுது, தரமாரா உள்ளே தெரியுது. இப்போ நான் எங்கே இருக்கிற சொல்லுங்கள். உங்கள் புரிஞ்சுக்கிற தன்மையில் உங்களுக்குள்ளே தான் நடக்குதுறேன், நான் வெளியே இல்லை. எங்கே நான் பேசுகிறது உங்களுக்கு எங்கே கேட்குது சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே தானே கேட்குது. நான் மட்டும் இல்லை, உலகம் எல்லாமே நீங்கள் எங்கே பார்த்தீங்க? உங்களுக்குள்ளே தானே பார்த்தீங்க. உங்கள் மனத்துக்குள்ளே எப்படி பிரதிபலிக்குதோ அப்படி தானே பார்த்துருக்கீங்க. வேறு எப்படியும் மனிதன் பார்க்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற அனுபவம் இல்லாமல் எதே இருந்தாலும், வெளிச்சம் இருந்தாலும், இருட்டு இருந்தாலும், இன்பம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், ஆனந்தம் இருந்தாலும், பாதிப்பாக இருந்தாலும் எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்குது. பூரா பிரபஞ்சமே நமக்குள்ளே நடக்கிறப்போ, அதோடைய அனுபவம் நமக்குள்ளே நடக்கிறப்போ, நம்ம அனுபவம் எப்படி இருக்கணுன்றது நாம் தானே நிர்ணயிக்கணும். இப்போ அப்படி இல்லையே, யார் வேணாலும் நிர்ணயிக்க முடியுமே. எதுக்கு இப்படி இருக்கு? அதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தை நாமே உணர்ந்து கொள்ளணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியான்றது என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. வெளியான்றது நீங்கள் உணர்ந்ததே இல்லை. மனிதனுக்கு நடந்தது எல்லாமே உள்ளே தான் நடந்திருக்குது. வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இதெல்லாம் பார்த்தா உள்ளே தானே நடக்குது. உள்ளந்தான் இருக்குது. வெளியேன்றது சும்மா ஒரு பிரமை. அந்த மாதிரி யாரும் தொட்டதில்லை, பார்த்ததில்லை. இப்போ நான் உங்கள் கை இப்படி தொட்டால் என்னோடய கையை நீங்கள் உணர முடியாது. உங்கள் கைக்குள்ளே எந்த மாதிரி உணர்ச்சி நடக்குதோ அது மட்டும் தான் நீங்கள் உணர முடியும். உண்மைதானே? சரிதான். உள்ள அனுபவம் வெளி அனுபவம் கிடையாது. உள்ள மட்டும்தான் இருக்குது. அதனால அதில் மாற்றம் கொண்டு வரலன்னா எப்படி ஒரு மனிதன் மாற முடியும்?